இன்றைக்கான செய்திக்கான தலைப்பு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? எத்தனையோ குறைகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி சுகமாயிரு அப்படிங்கிறாரு. லிவ் அண்ட் பி வெல் இன் ஆல் திங்ஸ். 3 யோவான் 2வது வசனத்தை வாசிங்க. அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதில் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதில் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஹல்லேலூயா. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்க வேண்டும்னா அந்த வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா வாழ்கிறது போல. என்ன வாழ்கிறது போல? ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு அப்படின்னு சொல்லு. இப்போ நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நம்ம இல்லைன்னு சொன்னால் அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்முடைய ஆத்துமா நல்லா என்ன ஆகலை, வாழலை. நம்ம ஆத்துமா கர்த்தருக்குள்ள வாழலை, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இல்லை, கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இல்லை. அதனுடைய வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குது. ஆத்மா வளர்ச்சியில் குறைவு இருக்குது. நம்ம சரீரத்தில் வியாதி இருக்கிறது போல், நம்ம சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது போல், நம்முடைய ஆத்மாவில் பலவீனமோ குறைவோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபிசிக்கலாகவே நம்முடைய வாழ்க்கையில் குறைபாடு இருக்கும். அதான் அந்த வார்த்தை சொல்லுது. உங்கள் ஆத்மா நல்லா வாழ்ந்துச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். புரியுதுன்னு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போது ஆத்மா வாழ்கிறது போல as the soul lives. ஆத்மா என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, ஆத்மா என்றால் என்ன? வாட் இஸ் சோல்? இப்போ உலகத்தில் நம்ம சரீரத்தில் ஸ்கேன் பண்ணால் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும். ஹார்ட்டு, கிட்னி, உங்கள் கர்ப்பப்பை, உள்ளே இருக்கிற குடல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் எது தெரியாது? ஆத்மா தெரியாது பாருங்க. ஆனால் ஆத்மா நமக்குள்ளே இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அது எந்த ஸ்கேன்லேயோ எதுலேயோ என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்க. தெரியவே தெரியாது. அது எங்கே இருக்குன்னே யாருக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், அந்த ஆத்துமா வாட் இஸ் சோல். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா இந்த ஆத்துமா எங்கிருந்து வந்தது, அது எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நம்ம எப்போதுமே சரீரத்தை குறித்தே தான் நம்ம கவலைப்படுவோம். சரீர சுகம், சரீரத்துக்கு சாப்பாடு, சரீரத்துக்கு உடை, சரீரத்துக்கு வீடு, இந்த சரீரத்துக்கு சந்தோஷம், இந்த சரீரத்தை குறித்தே தான் நம்ம நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஓடி ஓடி கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். தப்பில்லை. ஆனால் அதையே தான் நம்ம அதுதான் வாழ்க்கை என்று நம்ம நினைத்து முடித்து விடுகிறோம். எல்லா மனுஷரும் என்ன நினைக்கிறான்னா, பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், பெரியவங்க ஆகிட்டோம், கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, வீடு கட்டியாச்சு, குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சாச்சு, இனி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு, இனி நம்ம என்ன பண்ணலாம், சாகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கே போகலாம் என்பது தெரியல. மரித்த பிறகு என்ன என்பது தெரியல. உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை நல்லா முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினைத்து தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அந்த பணத்தையோ பொருளையோ தேடுகிறதுலையே தன் வாழ்க்கையை என்ன பண்ணி விடுகிறான், செலவழித்து விடுகிறான். ஏன்னு சொன்னால் மறுமையை குறித்து அறியாததனால், இந்த 3வது நபரை குறித்து அறியாததுனால தான் மனுஷன் உலகத்தோடு கூட வாழ்ந்து முடித்து விடுகிறான். அப்போ ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் நமக்கு வசதிகளை கொடுக்கும் பொழுது என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் எனக்கு வசதிகளை கொடுக்குறார், சந்தோஷத்தை கொடுக்குறார், இது போதும்னு சொல்லி அதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறான். ஆனால் அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது என்பதை நாம் சபையார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரிதல் அலையிலையா சொல்லுங்களேன். சிறப்பு. இந்த ஆத்துமா என்றால் என்ன? அங்கே வாசிங்க. தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி. பாருங்க, மனுஷனை எதுல உண்டாக்குனாரு? மண்ணினால உண்டாக்குனார். நம்முடைய சரீரம் என்னது? மண்ணு. இதைத்தான் நம்ம ரொம்ப அப்படியே பாராட்டிட்டு இருக்கிறோம். மண்ணை கையில் வச்சுட்டு தான் நம்ம என்னமோ பொண்ணை நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி நம்ம பந்தா காட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் இது என்னங்கிறார் ஆண்டவர்? மண்ணினால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இப்போ மண்ணில் ஒரு பொம்மையை ஆண்டவர் அழகா பொம்மை மாதிரி உண்டாக்கி அதில் ஆண்டவர் நாசியில, அவனுடைய மூக்கில் அவர் ஊதுறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை அதில் ஊதுறாரு. இப்போ என்ன பாருங்க, மனுஷன் ஜீவாத்மா பாத்தீங்களா? மனுஷன் ஆனான்னு இல்ல, என்னன்னா ஜீவ ஆத்மாவானா. இப்போ நீங்க தெரிந்து கொள்ளணும், இந்த ஆத்மா ஏன் மிக விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் மண்ணில் எடுத்தாரு. ஆனா இந்த ஆத்மா மண்ணில் உருவாக்கப்பட்டது அல்ல. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். உங்களுடைய ஹார்ட்டு, உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கர்ப்பப்பை, உங்களுடைய குடல், உங்கள் சரீரத்துக்குள்ள நரம்புங்க, எலும்புகள், தசைகள், இரத்தம், நாணங்கள் எல்லாமே எதிலிருந்து எடுத்தது? மண்ணிலிருந்து எடுத்தது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க, அது மண்ணில் உண்டாக்குனதல்ல, அது ஆண்டவராகிய ஜீவ சுவாசத்தினாலே உண்டானது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்போ அது இந்த சரீரத்தை விட அது மேன்மையானது. சரீரத்தை விட அது மேன்மையானது. அதனால ஆண்டவர் இந்த சரீரமும் சாகக்கூடாது, ஆத்மாவும் சாகக்கூடாது. அவன் மகிமையாய் இருந்து தேவ சாயலாக அவன் வாழ்ந்து அவன் பரலோகத்துக்கு வரணும்னு நினைச்சு படைச்சாரு. ஆனா அந்த மனிதனுடைய தவறு என்ன நடந்துச்சு? அவன் பாவம் செய்ததுனால தேவ மகிமையை இழந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு. நீ இந்த பழத்தை, 2 பழத்தை வச்சாரு. ஒரு பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே மாட்ட. அதை அவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பழத்தை சாப்பிட்டா ஜீவ விருட்சத்தின் கனி, அதை அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மரணம் கிடையாது. ஆனால் இன்னொரு பழத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே 3வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அதே பழத்தை குறித்து பிசாசு இன்னொன்று சொல்கிறான். என்ன சொல்கிறா பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயின் இடத்துல சொல்கிறான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. பார்த்தீங்களா, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்கிறான். இப்போ அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பிசாசு சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்க பழத்தை சாப்பிட்டு செத்தாங்களா இல்லையா? சாகலை. இப்போ இவங்க எதில் நினைச்சாங்கன்னா, மாம்சத்தில் நீங்கள் சாவீங்கன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு ஆதாம் ஏவாள் நினைச்சாங்க. பிசாசு அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டான், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க? சாக மாட்டீங்கன்னு சொன்னான். அதை நம்பி அந்த அம்மாவும் சாப்பிட்டுச்சு, ஆனால் சாகலை. இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் சொன்னது அவருடைய சரீர மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை, விலை மதிக்க முடியாத அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள்ள வைத்தார் பாருங்க. மகிமையான அந்த ஆத்துமா உள்ள வைத்தார் பாருங்க. அந்த ஆத்துமா என்ன ஆகும்னு சொன்னாரு? சாகும்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஆத்துமா தான் செத்துரும், அதனால நீங்க அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. பிசாசு அவர்களை வஞ்சித்து அந்த ஆத்தும மரணத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து விட்டான். அல்லேலூயா. The man became a living being. அல்லேலூயா. அப்ப ஜீவ ஆத்துமாவானான். இப்ப நம்ம வாசிக்க போறோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? சாவீங்க. நாங்க ஆனா சரீரத்தில் அல்ல, இந்த விலை மதிக்க முடியாத ஆத்துமா என்ன ஆகும்? சாகும்னா அது முற்றிலுமா நம்ம சரீர சாகிற மாதிரி சாகாது, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பில் சாகும். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்மா உயிரோடு இருக்கும், ஆனால் எதற்காக உருவாக்கினாரோ, எதற்காக ஆண்டவர் அதை படைத்தாரோ அந்த மகிமையை அது இழந்துரும்.
இப்போ ஆத்மா உயிரோடு இருந்தால் ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், குளிர்ச்சியான வேலையில் வந்து பேசுவார். இப்போ அந்த ஆத்மா மரித்ததுனால இப்போ தேவனை பார்ப்பதற்கு இந்த சரீரம் என்ன பண்ணுது, பயப்படுது. ஆண்டவர் பார்க்க பயப்படுது, ஆண்டவர் பார்த்து ஓடி ஒளியுது, ஆண்டர்கிட்ட வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ண பிடிக்கல, ஆண்டவர் பிடிக்கல. அப்போ என்ன பாருங்க, அந்த ஆத்மா உயிரோடு இருக்கு. ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பரிசுத்தமான தொடர்பை அது துண்டிக்க விடுறது தான் மரணம்ன்றார். உனக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுது பார்த்தீங்களா, ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிற நிலைமைக்கு இந்த ஆத்மா போகுது பார்த்தீங்களா, அதை தான் மரணம்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆத்மா இப்போ எப்படி இருக்கு, உயிரோடு இருக்கு, ஆனால் தேவனோடு கூட தொடர்பு விட்டுச்சு. அதைத்தான் இயேசு சிலுவையில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் நீக்குங்கன்னு கேட்டார் பாருங்க. இதைத்தான் இப்போ நம்முடைய பாவம் இயேசுவின் மேலே சுமத்தப்படும் பொழுது இயேசுனுடைய ஆத்மா சாகும். அந்த ஆத்மா சாகும்னா என்ன அர்த்தம்னா, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த தொடர்பு என்னாகும், துண்டிக்கப்படும். அதைத்தான் மரணம் என்றாரு. தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது தான் ஆத்மா மரணமே தவிர, இந்த ஆத்மா உயிரோடு தான் இருக்கும், அது உணர்வோடு தான் இருக்கும். அது எது நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா பிரசங்கி அழகாக சொல்வார். என்ன சொல்வாருன்னா, இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் எங்கே திரும்பும், மண்ணுக்கே திரும்பும். ஆண்டவர் நம்ம சுவாசத்தை இப்போ மூச்சு விடுறீங்க பாருங்க, மூச்சு விடுகிறது வந்து ஆவி. இந்த மூச்சு விடுகிற ஆவி எல்லாருடைய மூச்சு விடுற இந்த உயிர் தேவனிடத்தில் போயிடும். எல்லா உயிரும் தேவனிடத்தில் போயிடும். அதுக்கு உணர்வு இல்லை, சரியா? அது வந்து நன்மை தீமை அதில் ஒன்றும் தெரியாது, வெறும் காற்று மாதிரி. அது எல்லா மனுஷருடைய ஆவியும் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட போயிடும். ஆனால் இந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆத்மா தான் நரகமா பரலோகமான்னு நிர்ணயிக்கப்படும். புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ இப்போ ஆத்மா மரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அது ஒன்றுமே இல்லாமல் மரிச்சிருச்சுன்னா அப்போ நரகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லையே. புரியுது இப்போ உங்களுக்கு? அப்போ நரகத்துக்கு போய் அது வேகுது, நரகத்துக்கு போய் பாடம் அனுபவிக்குதுன்னா அது மரித்திருந்தாலும் அது பாவம் பிசாசுக்கு சொந்தமாக உயிரோடு இருக்கு. அதனால தான் நரகத்துக்கு போய் கஷ்டப்படுது, நரகத்துக்கு போய் அது வேதனைப்படுது. கோடி கோடி வருஷம் அது வெந்து கொண்டே இருக்குது, புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்னு சொல்ல. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லாமல் பாவத்தினாலே மரித்து போகிற அந்த ஆத்மாவை ஆண்டவர் புழுக்கு ஒப்பிடுறார். அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, ஆனால் அது பரிசுத்தத்தை இழந்ததுனால, தேவ மகிமை இழந்ததுனால, தேவனோடு கூட தொடர்பை இழந்ததுனால அது இப்போ பிசாசோட கூட எங்கே போய் கஷ்டப்படுது, நரகத்தில் போய் பாதாளத்தில் போய் அங்கு போய் வேதனையை அனுபவிக்கிறது. அப்போ ஆத்மா மரணம் என்பது அது தேவனுக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற தொடர்பை துண்டிக்கப்படுகிறது தான். அதைத்தான் இயேசு சிலுவையில் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே அது மட்டும் எனக்கு வரக்கூடாது, உங்களுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு மட்டும் துண்டிக்கப்படக்கூடாது, அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் பிதா என்ன சொல்லிட்டாரு, பாவத்தை நோக்காத சுத்த கண்ணர் அந்த நேரத்தில் கைவிட்டார். அதனால்தான் கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னார். அந்த மரணம், அந்த ஆத்மா மரணத்துக்கு எதுவாக என் ஆத்மா வியாகுலப்படுகிறதுன்னு ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த ஆத்மா மரணம் என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவையும் அந்த தொடர்பையும் துண்டிக்கப்பட வைக்கிறது பாருங்க, அதுதான் ஆத்மா மரணம். அந்த ஆத்மா மரணத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ளணும். இந்த ஆத்மாவை உயிரோடு கூட வைத்து கொள்ளணும். இந்த ஆத்மாவை நாளுக்கு நாள் நம்ம வளர்த்து நம்ம கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆத்மா ஏன் மரிக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அங்கே ஆதியாகமத்திலே சொல்லிட்டார், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் என்ன ஆவீங்க, சாவீங்கன்னாரு. இங்கே யாக்கோபு சொல்லார் பாருங்க. யாக்கோபு அதை குறித்து யாக்கோபு 1:15 வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு பாவம் இச்சை சின்னதாக ஒன்று நம்ம இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அது வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி அது அப்படியே உள்ள வளருமா, அது கர்ப்பம் தரிக்குமா. உடனே நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஏதாவது பழைய பாவங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மீண்டும் நினைவுக்கு வரும்போது நீங்கள் அப்போவே அதை எரேஸ் பண்ணணும். அப்போவே நீங்கள் அதை ஜெபம் பண்ணி கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தணுமே தவிர, சரி ஆமாம்ல அப்போல்லாம் ஒரு கோட்டர் அடிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, இப்போ கோட்டர் அடிச்சு ரொம்ப நாள்
நல்லாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. வீடு குடிச்சா நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு வரும், நினைவு வரும். மாம்சம் தானே, மனுஷர் தானே. நம்ம வரும்போது அதை நம்ம உள்ள ஒரு விதையை போல, ஒரு வித்தை போல நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய சிந்தையிலோ அப்படி விட்டுட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, அதை ஒரு ஓரமாக விட்டுட்டீங்கன்னு வைங்க. விடும்போது என்ன ஆகுனா, ஒரு நாள் நினைவில் வரும், ரெண்டாவது நாள் வரும், இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் நினைவில் வரும். இது அப்படியே வளருமா, வளர்ந்து என்ன பண்ணுமா பாருங்க, பாவத்தை பிறப்பிக்கும். அப்படியே அது வளர்ந்து கர்ப்பம் தரித்து அது ஒரு நாள் என்ன குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த பாவத்தில் நம்ம விழ செய்யும். பாவம் பூரணமாகும் போது அந்த பாவம் அப்படியே பூரணமான மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்தது மரணத்தை பிறப்பும். என்ன மரணம்? ஆத்தும மரணம். நாம சாக மாட்டோம், நம்ம சாக மாட்டோம், ஆனால் நம்ம ஆத்மா மரித்து இருக்கோம், நமக்கு தெரியாது. நம்ம உயிரோட இருப்போம், சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்போம், போயிட்டு இருப்போம், அபோஜனம் எடுத்துட்டு இருப்போம், பாடிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாவம் பூர்ணமடைந்து அதை நம்ம செய்து முடிக்கும் பொழுது நம்ம ஆத்துமா என்ன ஆயிருக்கோம்? மரணம் அடைந்திருக்கோம். தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கோம். தேவனோடு கூட இருக்கிற தரிசனங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு வெறுமை நம்மை ஆட்கொண்டிருக்கோம். நம்ம மீண்டும் நடை பிணங்களாக நம்ம இருப்போம். அல்ல இல்லையா? அதனால தான் இயேசு அந்த ஆத்ம மரணத்தில் இருக்கிறவர்களை குறித்து சொன்னார். சீஷர்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு. அதில் ஒருத்தன் சொன்னான், வீட்டில் கல்யாணம் விசேஷம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வர ஆண்டவரேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? ஒருத்தன் எங்கள் வீட்டில் சாவு ஆகிப்போச்சு, அந்த அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான. மரித்தோர் எப்படி மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்க? புரியுது இப்போ உங்களுக்கு? மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்களா? அப்போ இது மாம்சத்தின்படி சும்மா மேலோட்டமாக பார்த்தா புறஜாதிகளுக்கு இதை சொன்னால் என்னடா உங்கள் இயேசு இப்படி முட்டாள் மாதிரி பேசுகிறான்ற மாதிரி ஆகுது இல்லை? இது ஒரு பதிலாக? இது யாரையாவது பார்த்து எங்கள் வீட்டில் ஒரு சாவாச்சுங்க, நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன், நான் நம்ம செத்து போனவங்களா நீ வான்னு சொன்னால் விடுவாங்களா? நம்மளை 4 அடி அடிக்க மாட்டாங்க. என்னடா மென்டல் மாதிரி பேசுகிறேன்னு. அதான் ஆவிக்குரிய அர்த்தம். ஆண்டு என்ன சொல்றாருன்னா, மரித்தோரை அடக்க பண்ணட்டோம்னா ஆத்துமால மரித்திருக்கிறவங்க, ஆனால் அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரோட தொடர்பு இல்லை, தேவனோட தொடர்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவங்க ஆத்துமா உயிர் இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய பார்வையில் எப்படி பார்க்குறாரு? இப்போ நம்ம ஆத்துமா உயிரடையாத ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? மரித்தோராய் பார்க்கிறார், செத்து போனவங்களா பார்க்குறார். பார், நடைப்பிணங்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். அதனால தான் ஆத்தும நேசர் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதாம் மூலமாய் ஏவாள் மூலமாய் மரித்து போன, தேவனை விட்டு தொடர்பை துண்டிக்கப்பட்ட, தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் ஆதாம் மூலமாய் மரணம் நமக்கு வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு மூலமா நமக்கு அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அந்த மரித்து போன ஆத்மாவுக்கு தான் இயேசு மறுபடியும் ஜீவனை தந்தார். முதல் சுவாசத்தில் ஊதி அதுக்கு ஜீவனை கொடுத்தார். அதை நம்ம கெடுத்து போட்டோம். இப்போ மறுபடியும் அதுக்கு உயிரை கொடுக்கும்படி மறுபடியும் அவர் ஊதி சிம்பிளாக நமக்கு உயிர் தரல. அது பாவத்தில் விழுந்ததுனால, பாவம் செய்த ஆத்மா மரித்ததுனால, ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறதுனால அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி பாட அனுபவித்து நம்முடைய பாவம், அந்த ஆத்மா மரணத்துக்கான என்னென்ன பாவமோ அதுக்கான தண்டனையை, அதற்கான எல்லா தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு அந்த ஜீவனை நமக்கு தந்தார். அந்த அவர் எதுக்கு ஜீவனை விட்டாருன்னா, அந்த ஜீவன் தான் இன்னைக்கு நமக்குள்ள வந்து நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதனால தான் ஏசாயா 53 ஒரு நல்ல வசனம் இருக்கும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமானோம். எதில் குணமானோ? ஆத்மாவில் குணமானோ, சரீரத்தில் குணமானோ, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வச்சிலும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கர்த்தர் சிலுவையில் தம் ஜீவனை திரும்ப நமக்கு அவருடைய ஜீவனையே தந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார்.
சிம்பிளாக சுவாசத்தை தந்து உயிர்ப்பித்த அந்த ஆத்துமா இன்னைக்கு ஆண்டரை விட்டு தூரம் போனதுனால இப்போ ஜீவனை கொடுத்து மீண்டும் ஜீவனை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு என்ன உண்டாக்க? ஜீவன் உண்டாக்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்போ ஆத்துமாவில் ஜீவன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாம் வச்சில வாழ்ந்து எப்படி இருப்பேன்? சுகமாக இருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் ஆத்மாவில் வாழ விரும்புகிறார், உங்களுக்குள்ள வாழ விரும்புகிறார், உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த ஆத்மா உயிர்ப்பித்த பிறகு பாருங்க, உங்களுக்கு உலகம் உங்களுக்கு வெறுமையாய் தெரியும், பரலோகத்தை உங்களுக்கு மேன்மையாய் தெரியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த சரீரம் மண்ணுனால எடுக்கப்பட்டதுனால எதைத்தான் விரும்புது? மண்ணையே விரும்புது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அது பரலோகத்திலிருந்து வந்ததுனால அது எதையே விரும்பும்? இனம் இனத்தோட சேரும்னு சொல்றாங்க பாருங்க. இனம் இனத்தோட சேரும். இது மாம்சம் வந்து மண்ணில் எடுத்ததுனால மண்ணையே விரும்புது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா பரலோகத்திலிருந்து வந்ததுனால அது உங்களில் உயிரடைந்து அது உங்களில் வளரும்போது பாருங்க, உங்களுக்கு பரலோகமே நினைவாக இருக்கும், பரலோக வாஞ்சியே இருக்கும், பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசையே இருக்கும், ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். இப்போ நான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி அதிகமாக பைபிள் படிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, அதற்கு நேரம் செலவழிப்பீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துடும். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆத்மா நம்மள உயிர் இல்லைன்னா நம்ம உலக மாம்சம் இதே தான் நம்ம சிந்தையாக இருக்கும். ஆனால் ஆத்மா உயிரடைந்திருந்தா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் துதிக்கணும், ஜெபிக்கணும், மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை பார்க்கணும், தரிசனத்தை பெறணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், இந்த எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டே இருக்கும். அதனால தான் உங்கள் ஆத்மாவை உயிரடை செய்யணும், அதை வளர செய்யணும். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு என்னடா ஆத்மா எனக்கு கோதுமை மாத்தான் தெரியும், ராகி மாவு தான் தெரியும், அரிசி மாவு தான் தெரியும், ஒரு ஆத்மான் இருக்கிறார். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்தில் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது எல்லா மனிதர்களுடைய ஆத்மாவும் உயிரடைந்து பரலோகத்து வரணும். ஒரு விழாகிலும் கெட்டு எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது மண்ணினால் எடுக்கப்படாததுனால, இது ஆண்டவருடைய சுவாசத்தினால உண்டானதுனால இது ஒருபோதும் சாகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மாம்சம் செத்துரும், ஆவி தேவனிடத்தில் போயிடும், ஆனால் நம்ம ஆத்மா சாகவே சாகாது. நம்ம மரித்தா ஆத்மா நம்மளை விட்டு வெளியே வந்து தவிக்கும். அது ரட்சிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தா தைரியமாக ஆண்டர்கிட்ட போகும். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பிசாசு தான் வெளியே நிற்பான். அவன் கரெக்டாக பிடிச்சி எங்கே கொண்டு போயிடுவான்? நரகத்தை கொண்டு போயிடுவான். அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, பிசாசு என்ன ஆத்துமாவை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறான்? மண்ணோடு வைத்திருக்கிறான். அது ஒருவரும் காப்பாற்ற முடியாததுனால அவன் கொண்டு போய் எனக்கு பாதாளத்தில் வச்சிருக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஆத்மாவை வாங்கி கொடுங்க, என்னை தப்புவீங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அவன் மன்னிப்பை பெற்று அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறத பார்க்குறோம். பிசாசுக்கு உங்கள் மேலே குறி இல்லை, உங்கள் ஆத்மா மேலே தான் குறி. புரியுதா? உங்களை அவன் ஒன்றும் பண்ணலை, உங்கள் ஆத்மா பரலோகத்து போகக்கூடாது என்பதிலேயே அவன் குறியாக இருக்கிறான். அதை நம்ம தப்பு வைத்துக் கொள்ளணும், அதை உயிரோடு கூட வைக்கணும், அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த விலை மதிக்க முடியாத மரிக்காத அந்த பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்களாய் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆத்மாவை குறித்த பாரம் உள்ளவர்களாய், பாரம் அடைந்தவர்களாய் அதை தப்பு வைத்து நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு அதைத்தான் கடைசியில் ஆண்டுகிட்ட என்ன சொன்னார்? என் ஆவி உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னாரு. கடைசி அதை ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்புவிக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவை நம்ம பத்திரமா ஜாக்கிரதையை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் என்பதை நம்ம ஒரு சில காரியத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல கவனமாக நீங்கள் இன்னொரு ரோமர் 6:23 கூட வாசிங்க. பாவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். பார்த்தீங்களா? பாவம் செஞ்சால் அதுக்கு சம்பளமே என்னது? மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா சாகாத உயிர்.
அதான் நம்ம ஆத்துமா. சாகவே சாகாது. நித்திய காலமாக நீங்கள் உயிரோடு கூட இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் பாவம் செய்யும்போது அதுக்கான சம்பளம் என்னம்மா? மரணம். நீங்கள் நினைக்கலாம், நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன், சாகவே இல்லையே அப்படின்னு சொன்னால், இந்த சாவுக்கு ஆண்டவர் சொல்லலை. எந்த சாவை சொல்றாரு? ஆத்துமா சாவை சொல்ல. ஆத்துமா மரிச்சிரும். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமா செத்துரும். நாம உயிரோடு தான் இருப்போம், நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஆனால் உள்ள உயிர் இல்லாமல் உயிரற்றவர்களாய் நாம் இருப்போம். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய கிருபை வரமோ. அப்ப நம்ம உயிரோடு கூட வைத்துக் கொள்ளணும்னா ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளணும், ஆண்டவருடைய கிருபையை தேடணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். கிருபையில் நீங்க உங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது அதை நமக்கு என்னத்தை உண்டாக்குமா? நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கும். பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். ஃபார் த wages of sin is death. ஹல்லேலூயா. நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா சாகும். அடுத்தது, இப்போ நம்ம ஆத்துமா உயிரடைய நம்ம என்ன செய்ய வேண்டும்? What should we do to keep the soul alive? சங்கீதம் 19:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க. சங்கீதம் 19:7. நம்முடைய ஆத்துமா உயிரடையணும்னா என்ன பண்ணணும்னு அங்க இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம ஆத்துமாவை எது உயிர்ப்பிக்கும்? கர்த்தருடைய வேதம். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதம் கொண்டு வந்திருக்கிறேன்னு அவங்க எல்லாம் பைபிளை காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான். இந்த ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்க அதுக்காக எங்கேயும் போக வேண்டாம், அதுக்காக ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். டெய்லி பைபிளை படித்தா போதும். அது எதை உயிர்ப்பிக்கும்? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அந்த உயிர் எங்கே இருக்குன்னா பைபிளில் வசனத்தில் இருக்குது. ஜீவனுள்ள வார்த்தை. இதை படிக்க 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 பாருங்கள், உங்கள் ஆத்துமா அப்படியே தானாக உயிரடையும். அப்போ நம்ம ஆத்துமாவுக்கான ஆகாரம் சாப்பாடு எது? வேத வசனம். அதை பவுல் சொல்லும் போது களங்கம் இல்லாத நாண பாலை நீங்கள் என்ன பண்ணுங்க? பருகுங்கன்றார் பாருங்க. வசனம் என்ற களங்கம் இல்லாத ஞான பால். இந்த உலகத்தில் நம்ம வாங்குகிற பாலெல்லாம் என்ன ஆகிப்போச்சு? எல்லாம் களங்கமாயிடுச்சு. எந்த பால் இப்போ ஒரிஜினல் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எந்த பாலும் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட் ஆகிப்போச்சு. ஆனால் களங்கமே இல்லாத ஒரு பால் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது வேத வசனம். அப்போ உங்கள் ஆத்மா நாளுக்கு நாள் வளர்ந்து நீங்கள் ஆவியில் பலனடைந்து ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா கட்டாயம் எதை படிக்கணும்? வேத வசனத்தை படிக்கணும். படிக்க தெரியாதவங்க இப்போ உங்களுக்கு ஒரு 250 ரூபாவா ஒரு இது வந்திருக்கு, ஒரு செல்ஃபோன் மாதிரி ஒன்று வந்திருக்கு சின்னதாக. அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது செல்லு பேட்டரி ஒன்று கிடையாது, சூரிய ஒளியிலேயே அது சார்ஜ் ஆகிக்கும். 250 ரூபா அது. அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வசனம் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். பைபிள் பூரா அழகாக அதை வாசிக்கும், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை வெளிப்படுத்தல ஆண்டவர் சொன்னார், இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும். அதை கேட்குறவங்களே இப்போ நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறீங்க பாருங்க வீட்டில், பாக்கியவான்கள். அதுக்கு மேலே அதன்படி நடக்கிறீங்க பாருங்க, அது அதை விட பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்போ இந்த வசனம் தான் நம்ம ஆத்துமாவை உயிரடைய செய்ய வல்லமை உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வேத வசனத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அது ஒரு மனுஷனை ரட்சிக்குது, ஒரு மனுஷனை விடுவிக்குது. பாருங்க, சின்ன சின்ன ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்து எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கடலில் போய் சாகுறேன்னு ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணுறேன்னு போயிருக்கிறான். அந்த கடலில் போகும்போது அந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு போனது எப்போவோ கொடுத்துட்டு போனது அங்கே தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. அது அந்த ஓரமாக கடந்துருக்குது. அதை அவர் காலில் பார்த்துட்டு இது என்னென்ன பேப்பர் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அந்த வசனத்தை வாசித்து அவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ஒரு சின்ன வசனம், அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உயிரடை செய்கிறது, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அப்போ நீங்கள் அனுதினமும் ஆகாரத்தை நம்ம சாப்பிடுகிறது போல. அதனால தான் சங்கீதம் 1 அழகாக தாவீது சொல்லிட்டான். முதல் சங்கீதத்தில் என்ன சொல்லிட்டேன், இந்த வசனத்தை குறித்து என்ன சொன்ன பாருங்க. கர்த்தருடைய
வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் நீங்க எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாக்கும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அது மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? நம்ம ஆத்துமா வசனத்தை நீங்க போட்டு இரவும் பகலும் அதை என்ன பண்ணி கொண்டிருக்கணும்? தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்றாரு பாருங்க. நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம்னா, பைபிள் படிச்சா என்ன லாபம், அது தியானிச்சா என்ன லாபம், நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு நேரம் இல்லை, நம்ம வேலைக்கு போகணும், நம்ம இது நமக்கு பாரமா வந்துடுது. இந்த பாரம் வந்துட்டு இதை விட்டுறோம். ஆனா ஆண்டவர் எதில் கனெக்ட் பண்றாரு பாருங்க. நீ பைபிளை வாசித்து ஏதாவது ஒரு வசனத்தை நீ தியானம் பண்ணி கொண்டே இரு. நீ எதுக்காக கவலைப்பட்டு ஓடி சம்பாதிக்கிறையோ அது தானா வரும்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பான். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பைபிள் படிச்சு தியானிச்சாலே உங்க தொழில், உங்க வருமானம் எல்லாம் எங்க வந்துருச்சு? நீர்க்கால்கள் ஓரமா வந்துருச்சு. ஆசீர்வாத பக்கம் உங்க தொழில், உங்க வருமானம் வந்துருச்சு. வந்தோன்னு என்ன ஆகும்? தன் காலத்தில் தன் கனியை தந்து, உங்க காலத்துல நீங்க கரெக்டா எல்லாமே நடக்கும். உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் நடக்கும், நீங்கள் வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அனுதினமும் எதை படிக்கிறீங்க? வசனத்தை படிக்கிறீங்க. அந்த வசனம் உங்களை அதுக்கு நேராக நடத்தும், புல்லுள்ள இடங்களில் நடத்தும், அமர்ந்த தண்ணீர் ரெண்டு கொண்டு போய் விடும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, இருக்கிற கஷ்டத்துக்கு, இருக்கிற வேலைக்கு, வெயிலுக்கும் ஆர்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, எப்போ பார்த்தா பைபிள் படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒதுக்கி வச்சுட்டு விட்டு நம்ம வறுமையிலோ கஷ்டத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அங்கே செழிப்புண்டா ஆக்குகிறது தான் இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். இந்த வறுமையில நீ பைபிள் படி, அது உன்னை செழிப்பாக்குன்றார் பாருங்க. நீ நீர்க்காலிகளை ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற. பார்த்தீங்களா? வெயில் காலத்துல எல்லா கஷ்டத்துல இருப்பாங்க, நீங்க செழிப்பா இருப்பீங்க. இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த வசனம். செழிப்பா இருப்பீங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருங்க. பைபிளை படித்து நீங்க இருந்தீங்கன்னா செழிப்பா இருப்பீங்க. அவன் செய்வதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க செய்கிற தொழில், நீங்க செய்கிற வருமானம் எல்லாமே வாய்க்கும், சக்ஸஸ் ஆகும். ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதனால தான் வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் காலையில் போனோடனே ஒரு வசனத்தை, சங்கீதத்தை, நீதிமொழிகளை ஏதோ ஒன்றை படித்து விட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் தொழிலை ஆரம்பிங்க. அதனுடைய பலனை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி, வெக்கப்படாதீங்க. நீங்கள் யார் எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அங்கே புறஜாதிகள் இருக்கிற இடம் இருந்தால் கூட அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்களா, புறஜாதிகம் பார்த்தீங்களா, கடை திறந்த உடனே நீங்கள் போய் ஏதாவது பொருள் வாங்க போகுங்க பார்க்கலாம், தரமாட்டாங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அங்கே செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம், அந்த பூஜைகள் எல்லாம் செய்து அந்த பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அரை மணி நேரம் நிற்கணும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை பார்த்து கொஞ்ச நேரம் என்னென்னமோ சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து என்ன சார் வேணும் நம்மளை கேட்பாங்க. அப்போ அவங்க நம்ம முன்னாடி வெக்கப்படாமல் அதை செய்யும் பொழுது நாம் பாருங்க, அவங்க முன்னாடி வேலை செய்கிற இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? வெக்கப்பட்டு சரி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கலாம், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கலான்ட்டு அவங்க முன்னாடி வெளிப்படுத்த நம்ம வெக்கப்படுறோம். நீங்கள் எங்கேயுமே இனிமேல் வெக்கப்படாதீங்க. அந்த இடத்துல அப்படியே நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஆரம்பிங்க பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். அந்த இடத்துல பெரிய பலனை உங்களுக்கு தருவான். ஆட்சிமே சாவரனை அடிக்கடி நான் கவனிப்பேன். நேரம் நின்று ஜெபம் பண்ணிருப்பார், சில மாதிரி நிற்பார், ஒன்றும் வெக்கப்பட மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். அந்த முன்னாடி நின்று அப்படியே ஜெபம் பண்ணிருப்பார். அதை கர்த்தர் கனப்படுத்துவான். அது அவ்வளோ தூரம். இதுக்கு நீங்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? வேலூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெருக்கிறவங்கலேருந்து, அங்கே க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து, டாக்டர் வரைக்கும் காலையில் வந்த உடனே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு தலைவர் நியமித்துருவாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணணும்னா 8 மணிக்கு எல்லாம் வந்தோடனே எல்லாரையும் அந்த இடத்துல கூடி ரவுண்டாக நிற்க வச்சு ஒரு சங்கீதம் படித்து ஒரு பாட்டு பாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணி தான் டியூட்டிக்கு போகணும். அது எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இவங்க அந்த பெருக்கிறவங்களே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர், அவங்களெல்லாம் கொண்டு வாட்ச்மேன்கள்லாம் அவங்க ஒரு எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த வேலையவே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பெருகிட்டே இருக்கு பாருங்க. வடநாட்டிலேருந்து ஜனங்க வர்றாங்க பாருங்க, கூட்டமாக. அன்றைக்கி நாங்கள் போகும்போது நேபாளிலேருந்து ஒரு அம்மா பொண்ணு வந்திருக்கான். இங்கே தாங்க நல்லா இருக்குது. பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கு, இங்கே தாங்க நல்லா இருக்குது. பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கான். கூட்டம் பெருது. ஒரு நாளைக்கு 3000 4000 பேர் வராங்க. இப்போ எடை பத்தாம இன்னும் அதே போல் ஏக்கரா கணக்கு வாங்கி புதுசாக கட்டிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியறதே இல்லை. அது ஒரே காரணம் என்னன்னா ஜபம்.
டெய்லி ஒரு சின்ன ஜபம் 10 நிமிடம் ஜபத்தை பண்ணிட்டு தான் பைபிளை வாசித்துட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன அற்புதமாக நடத்துகிறார் பாருங்க. அது ஏன் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது? அது ஏன் நாம் அனுபவமாக்கக்கூடாது? நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் தொழிலில், உங்கள் வருமானத்தில், உங்கள் கடையில், டெய்லி எங்கே நீங்கள் வேலை செய்தாலும், டீச்சர்களாக இருந்தாலும் சரி, வாத்தியாராக இருந்தாலும் சரி, தைரியமாக அங்கே போய் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ நம்முடைய ஆத்மா உயிரடையவும், அது உயிரோடு இருக்கவும், அது உயிரோடு வளரவும், அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பிரசங்கத்தை முடிக்கணும் அப்படின்றீங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். அடுத்தது 2வது நம்ம என்ன பார்க்குறோம்னா சங்கீதம். அதே மாதிரி 119:25 சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா பார்த்தீங்களா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பார்த்தீங்களா, ஆத்துமாவை பிசாசு போய் மண்ணோட தாவீதை ஒட்ட வச்சுட்டான். ஆனால் இப்போ அது எப்படி உயிரடைய செய்யணுங்கிறான்? எதன்படி? வசனத்தின்படி. ஆண்டவரே உங்க வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். ரீட் த பைபிள் டெய்லி. அப்போ உங்க ஆத்மா மண்ணோடு இருக்கலாம், பயப்படாதீங்க. பிசாசு எங்கேயோ போய் வைத்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே தாவீது போல என் ஆத்மா எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்குது, அதை என்ன பண்ணுங்க? உங்க வசனத்தை கொண்டு என்ன பண்ணுங்க? உயிர்ப்பிங்கன்னு சொல்லி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உயிர்ப்பித்து அதை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றுவார். சங்கீதம் 41:4 வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. 2வது நம்முடைய ஆத்துமா பாவத்தினாலே இன்னைக்கு ஒருவேளை எங்கேயாவது உங்களை கஷ்டப்பட்டு அது ஒரு சூழ்நிலை தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியாத நிலையில நீங்கள் இருந்தீங்கன்னா 2வது தவறாம நம்முடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும். புரியுது? ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்க மனசாட்சி தொட்டு உங்க கையை தொட்டு சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன்னு யாராவது இருக்கீங்களா? என் அம்மா தான் கை தூக்கு. நம்ம ஜெபப்பூர்வம் எதுக்கு தான் செய்கிறோம்? சரீரத்துக்கு தான் செய்கிறோம். சரீரத்துக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். சுகம் வேணும், பலம் வேணும், பணம் வேணும், வீடு வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், இதைத்தான் சொல்கிறோம். ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்புக்காக ஜபம் மிக 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 குறைவு. ஏன்னா அதனுடைய பலன் நமக்கு தெரியல, அதனுடைய முடிவு என்னன்னு நமக்கு அந்த பயம் இல்லை. அது நரகத்துக்கு போயிட்டா என்னடா பண்ணணுன்ற அந்த பயமே நமக்கு வர மாட்டேங்குது. அதனால் உலகத்துக்கே தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது எதுக்காக ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் ஆத்மாவை குணமாக்கும். சரீரத்தை குணமாக்குறீங்களோ இல்லையோ, ஆத்மாவை குணமாக்கும். யோபு சரீரம் முழுவதும் வியாதியாக இருந்தான், ஆனால் ஆத்மாவில் பலனாக இருந்தான். லாசரும் சரீரம் முழுவதும் வியாதியாக இருந்தான், ஆத்மாவில் பலனாக இருந்தான். இன்றைக்கி உங்கள் சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறத போல உங்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்படுங்க. இன்னிலிருந்து உங்கள் ஜபத்தில் ஒரு குறிப்பு வைங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை உயிரிடைய செய்யும், என் ஆத்மா பாவத்தை மன்னியும், என் ஆத்மாவை சுத்திகரியும், என் ஆத்மாவில் நீங்கள் வந்து வாழுங்க, என் ஆத்மா ஆண்டவரே உம்மை அண்டி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஆத்மாவுக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க. பைபிள் படிங்க. ஆத்மா மீட்புக்காக என்ன பண்ணோம்? நம்ம மற்றவங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணுறோம்? ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்கன்றலாம். எது ரட்சிக்கணும்? அவங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் தான் அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. அதே போல் நாமும் நம்முடைய ஆத்மாவுக்காக டெய்லி ஒரு ஜெபம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த ஆத்மா தான் பரலோகம் போய் சேரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த சரீரம் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடும். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இந்த சரீரம் தான் நமக்கு சத்துரும். அது இருக்கிற வரைக்கும் உலகத்தை அனுபவிச்சுட்டு ஜாலியை சாப்பிட்டு ஜாலியை சுற்றி பார்த்துட்டு நம்மளை விட்டுட்டு அது மண்ணுக்கு போயிடும். ஆத்மாவை அனாதையை விட்டுட்டு அது போயிடும். ஆத்மா தவிக்கும். என்னடா இத்தனை நாள் நம்ம அப்போ அதுக்காக நீங்கள் இன்னில் ஜெபம் பண்ணுறேன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் என்ன ஆத்மா ரட்சிப்பா ஆத்மா மீட்புக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து உண்மையாக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. பொய் சொல்லாமல் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். ஆமேன். இது தான் கர்த்தர் விரும்புகிறார். இது தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை நேசிக்கல, நம்ம ஆத்மாவை நேசிக்கிறார். அதனால தான் அவர் பேர் ஆத்ம நேசர். அல்லேலூயா.
இப்போ தினமும் வேத வாசிக்கணும், ஆத்தும சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். டு ப்ரே ஃபார் சோல் ஹீலிங். சங்கீதம் 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தியங்குறேன்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் நம்ம அவரை துதிப்பேன். அடுத்தது, நம்ம ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கணும். அவர் எதை பார்த்து ஜெபம் பண்றாரு? அது எதை பார்த்து ஜெபம் பண்ணாரு? படிங்க. ஆத்துமா. ஆத்துமாவே. நீங்க உங்க ஆத்துமாவை பார்த்து ஒரு நாள் அது பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? பேசுனதில்லை பாருங்க. ஒரு நாளும் நம்ம ஆத்துமா பார்த்து நம்ம பேசியிருக்கிறோமா? ஆனால் வார வாரம் பெர்மனண்ட்டாக ஒரு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவ்வளோதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அவன் பாருங்க, அவன் ஆத்துமா கூட பேசுகிறான் பாருங்க. தாவீது, என்ன ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறான்? அவனை ஆறுதல் படுத்தவோ அவனை தேர்தல் படுத்தவோ ஒருத்தர் கிடையாது. ஒரு அனாதையாக தனியாக காட்டில் விடப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவனை தேய்ச்சி கொள்வதற்கு தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவை நீ ஏன் தேவனை நோக்கி வா, ஆண்டவர் நோக்கு, ஆண்டவர் பா. இப்போ நானாவது உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பாருங்கன்னு. தாவீதுக்கு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. அவனை பார்த்து சொல்லிக்கிறான். காத்திரு, தேவன் எடுத்துருந்து உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? ஏன் கவலையாக இருக்கிற? ஏன் சோர்ந்து போயிட்ட? ஏதோ சரீரத்தில் நான் பாவம் செஞ்சதுனால உனக்கு மரணம் வந்துருச்சு. நான் செஞ்ச தப்புனால நீ கலங்குற. நான் செஞ்ச இந்த சரீர பாவத்தினால உன்னுடைய வாழ்க்கை நீ ரொம்ப வேதனைப்படுற. நான் இனிமேல் நான் திருந்திடுறேன், நீ கவலைப்படாத. வா, 2 பேர் ஜெபம் பண்ணலாம், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், வா நம்ம காத்திருக்கலாம், ஆண்டு சமத்தில் காத்திருக்கலாம்னு சொல்லி அந்த ஆத்துமாவை என்கரேஜ் பண்ணி அதை உற்சாகப்படுத்தி நம்ம யார்கிட்ட வரணும்? கர்த்தரிடத்தில் வரணும். சரீரம் ஒத்து கொடுத்து தேவனிடத்தில் தாகமாக இருக்க வேண்டும். புரிதனகுராலே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் சொல்ல இருப்பாருங்க. மறுபடியும் அந்த இன்னொரு வசனத்தை சொல்ல பிறகு சங்கீதம் 63:5 வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். பார்த்தீங்களா, நம்முடைய ஆத்துமா என்ன ஆகணுமா? பலன் ஆகணும். நல்ல கறி, மீன், முட்டை சாப்பிட்டு நம்ம சரீரம் எப்படி பலன் ஆகுது, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளான ஆத்துமா பலன் அடைஞ்சாதான் ஆண்டவரை துதிக்க முடியும், ஆண்டவரை பாட முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆத்துமால நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, வாஞ்சிக்க நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. அதனால தான் அவர் சொல்கிறார், நினமுள்ளது. மற்றவங்க அப்படியே என்னென்ன நினமுள்ளதையும் கொழுப்பையும் உண்பது போல என் ஆத்துமா திருப்தியாகும். நல்லா புஷ்டியாக அவங்க திருப்தியாகி என் வாய் ஆனந்த களிப்பின் உதடுகளால் உண்மை போற்றும். அப்போ நீங்கள் நல்லா துதிக்கணும், போற்றணும், மகிமைப்படுத்தணும்னா உங்கள் ஆத்மா புஷ்டி ஆகணும். உங்கள் ஆத்மா புஷ்டி ஆகணும்னா என்ன பண்ணணும்? சங்கீதம் 42:1-2 வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரம் தான் வாஞ்சித்து கதறுது. ஆண்டவர்கிட்ட வரும்போது சரீர சுகம், சரீர பலன், சரீர ஆசீர்வாதம், சரீரம் எனக்கு எல்லாம் இது வேணும் அது வேணும், அதுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாஞ்சை வேற பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்ன ஆத்துமா தேவன் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. ஆத்துமாவிலே ஒரு தாகம், ஆத்மாவிலே ஒரு தாகம் ஆண்டவர் மேலே வரணும். ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணுங்க, வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க. நீங்கள் எல்லாமே பேய் பிசாசை துரத்துறவங்களாம் மாறணும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆத்மா பலம் அடைந்த ஆத்மாவில் ஆவியில் நீங்கள் நிரம்பி நீங்கள் அப்படியே தெருவில் நடந்து போய் பாருங்களேன், ஒரு பிசாசு இந்த ஊரில் இருக்காது. என்னால் எல்லாமே இயேசுவை போல் இருக்கிறாங்க, எல்லாம் யாரை பார்த்தாலும் இயேசு போல் தெரியும் பேய்க்கு.
உங்களை பார்த்தா அவன் பயந்து நடுங்கி ஓடுவான். ஏன்னா உங்கள் மாம்சம் பலன் அடையில, ஆவியில் ஆத்துமாவில் நீங்கள் நினமுள்ளதாய் பலனாய் இருக்கணும்னா அவர் சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களே உங்களை சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம ஆத்மா என்னைக்காவது அப்படி தாகமா இருக்கா? ஆண்டவர் மேல் தாகமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தாவீது சொல்றான், ராஜாமங்களில் நான் ஏந்திரிச்சிடுறேங்கிறான், பாதி ராத்திரியில் நான் ஏந்திரிச்சிடுறேங்கிறான். ஏன்? அந்த ஆத்மா தாகத்தில் நைட்டெல்லாம் ஏந்திரிச்சு திடீர்னு ஏந்திரிச்சு ஜெபம் பண்ணுறான். நேரம் கிடைக்கும் போதில் ஜெபிக்கிறான், 3 வேளை ஜெபிக்கிறான். அவன் நல்ல, ஏன்னா ஆத்மா தாகம். அதுக்கு ஒப்பிடுறா இருப்பாருங்க. மானானது நீரோடைகளே. இப்போ பாருங்க, இந்த வெயில் காலத்தில் மிருகம் எல்லாம் பார்த்தீங்களா ஊருக்குள்ளே வருது பாருங்க. ஏன்? உள்ள தண்ணி இல்லை, தண்ணியை தேடி, தண்ணி தொட்டியை தேடி அது அப்படியே ஓடி வருது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது, காட்டை விட்டு வெளியே வருது எல்லாம் மிருகங்கள் எல்லாம் தண்ணிக்காக. அது போல தான் அவர் சொல்கிறார், நான் அந்த மானை போல நீருக்காக அது கதறது போல என் ஆத்துமா உங்கள் மேலே எப்படி இருக்கு? தாகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை நான் உண்டாக்கி என் ஆத்துமாவிலே ஆண்டவரை தேடுறேன்றவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆத்துமா தேவன் மேல் தாகமாக இருக்க வேண்டும். அவர் soul should be thirsty for God. Hallelujah. Thirsty for God. அடுத்த சங்கீதம் 97:10 வாசிங்க. ஒருத்தர் சங்கீதம் 103 1 2 வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். பார்த்தீங்களா? இப்போ ஆத்துமாவை கர்த்தர் நம்ம காப்பாற்றணும்னா எதை வெறுத்து விடுங்கன்றாரு? தீமையை வெறுத்து விடுங்க. அவ்வளோதான். சங்கீதம் நீதிமொழிகள் 13:8 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்க தீமையை வெறுத்து நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை அழிப்பாரு, உங்க ஆத்துமாவை தப்பு வைப்பேன்றார். பார்த்தீங்களா? உங்க சரீரத்தைன்னு சொல்லல, நம்ம ஆத்துமா தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஆத்துமா தான் மரிக்காது, ஆத்துமா தான் பரலோகம் போகும். அதனால அவர் சொல்றாரு, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அது இல்லை, அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல வை. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்புக்கு நாமெல்லாம் யாரு? கர்த்தரில் அன்பு கூறு, சத்தமா சொல்லுங்களே. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. அதனால தான் காலை எழுந்து தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் எதை வெறுத்துடணும்? தீமையை வெறுத்துடணும். நீ ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறது உண்மையாக இருந்தால் தீமையை நீங்கள் வெறுத்துருங்க. தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. பார்த்தீங்களா? நீங்கள் தீமையை வெறுத்த உடனே நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? பரிசுத்தவானா மாறிடுறீங்க. அதனால பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை ஆண்டவர் காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். எல்லா பேய் பிசாசு எல்லா கைக்கு நம்ம ஆத்துமாவை தப்புவித்து ஆண்டவர் பத்திரமா பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நல்ல தீமையை வெறுத்து விட்டு விடுங்கன்னு சொல்ல பாருங்க. வெறுத்து விடுங்கன்றாரு. ஆனால் நம்ம தீமையை என்ன பண்ணோம்னா விட்டு விடுறோம், அறிக்கை பண்ணி விட்டுடுறோம், வெறுக்கிறது இல்லை. அப்புறம் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது சுகர் பேஷண்ட் மாதிரி அப்படியே மறுபடியும் சாப்பிட்றோம். சுகர் பேஷண்ட் பார்த்தீங்களா, இந்த சுகரை விட்டு வச்சுருப்பாங்க, வெறுக்க மாட்டாங்க. அவர் எங்கேயாவது பந்தியில் எங்கேயாவது கொஞ்சம் ஓரமாக ஸ்வீட் வச்சா அப்படியே சாப்பிட்றது. இது போல தான் பாவத்தை விட்டு வைக்கக்கூடாது. அது என்ன பண்ண சொல்கிறாரு? வெறுத்து விடுங்க. வெறுத்துட்டேன்னா அதுக்கு பிறகு அதை தொடவே மாட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, விட்டு விடுகிறதல்ல, வெறுத்து விடுங்க. பரிசுத்தவான்களை மாறுங்க. சத்துருவின் பிடிக்கும் நரகத்திற்கும் பாதாளத்துக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைத்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். கடைசி சங்கீதம் 103 1 2 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுல ஒரு இடத்துல கூட சரீரம் வரல பாருங்க. என் சரீரமே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னாரா? என் இருதயமே கர்த்தர். அவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே, ஆத்துமாதான்
ஆண்டவருக்கு முக்கியம். ஆத்மா தான் ரட்சிக்கப்படணும், ஆத்மா தான் மீட்படையணும். அப்போ நம்முடைய ஆத்மா உயிரோடு கூட இருக்கணும்னா நம்ம ஆத்மா தேவனை துதிக்க வேண்டும். புரிதன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் நம்ம துதிக்கும் போது என்ன பண்ணோன்னா மாம்சத்தில் தான் துதிக்கிறோம். பாஸ்ட்டு பாடுறாரு, கை தட்டுறாங்க, பயிரெல்லாம் பாடுறாங்க, நம்மளும் கைத்தட்டி பாடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் துதித்து மாம்சத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரே. அப்போ சர்ச்சில் வந்து ஆராதிக்கும் போது, வீட்டில் நீங்கள் துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது எதுலேருந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும்? ஆத்துமா துதிக்கணும், ஆவியில் நிரம்பி துதிக்கணும். ஆவியானவர் உங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு உங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்கணும். சரீரத்தை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் உள்ளே இருந்து தாவீதை போல இப்போ தேவனை துதிப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அல்ல இல்லையா? அவர் துதிப்பார், அந்நிய பாஷையில் துதிப்பார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வரணும்னா ஆத்துமாவிலே துதித்து பழகுங்க, ஆத்துமாவை துதிக்க வெய்யுங்க. தாவீதை போல அவர் சொல்றார் பாருங்க, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாயின்னு அங்கே கேட்டாரு, தேவனை நோக்கி காத்திருன்னு அங்கே சொன்னார். இங்கே என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரே நீ ஸ்தோத்திரம் பண்ணு. நான் வாயில ஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, என் மாம்சத்தில் பிரயோஜனம் இல்லை, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்கு ஒரு கட்டளை இடுறாரு பாருங்க. ஆத்துமாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு பாருங்க, ஆத்துமாவை கண்டிஷன் பண்றாரு பாருங்க. எனக்குள்ள இருக்கிற ஆத்துமாவே நீ துதி, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் செய்த நன்மைகளை நீ மறக்காத. அவர் உனக்கு செய்ததை, ரட்சித்ததை, உனக்காக சிலுவையில் மரித்ததை, ஜீவனை தந்ததை, உனக்காக ஜெபித்ததை, உனக்காக வரப்போறதை எத்தனையோ பண்ணியிருக்காரு ஆத்துமாவே. உனக்கு தான் தேவன் நிறைய நன்மைகள் பரலோகத்தில் செய்து வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் நீ மறந்து தூங்கிறாத. என் ஆத்துமாவே நீ துதி 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 துதின்னு சொல்லி தன் ஆத்துமாவை தேவனை நோக்கி துதிக்க வைக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாய் முன்மாதிரியாய் தாவீது வாழ்ந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அதுபோல் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுனால இந்த ஆத்மாவை தான் பரலோகத்துக்கு நேரமான காரியங்களை தேட வைக்கணும். நீங்கள் அதைத்தான் செயல்படுத்த வைக்கணும், அதுக்கு தான் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதனால் ஆத்மா உயிரடைய என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ அதெல்லாம் சொல்லி பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. கர்த்தர் நம்ம இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். முடிந்தவர்கள் எழும்பி நின்று இந்த ஜெபத்தில் இந்த செய்திக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நமக்கு வாஞ்ச, அதுதான் நம்முடைய ஆசையும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாக இருக்கணும் என்பது தான் நம்முடைய ஆசை. ஆனால் அதற்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம ஆத்துமா வாழ்கிறது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழணும். நம்ம உலக வாழ்க்கைக்கு, இந்த சரீரத்துக்கு மாத்திரம்தான் நம்ம இது வரைக்கும் பாடுபட்டிருக்கோம். ஆத்துமாவை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எதனால் இந்த ஆத்துமா உயிரடையோன்னு நம்ம இவ்வளவு நேரம் 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசுனீங்கப்பா, அதற்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஓ, துதியின் சத்தத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருவரோடுக்கும் நீங்கள் பேசுனீங்கப்பா. அப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதனால் இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும்? இந்த மரித்த ஆத்துமா எதனால் உயிர்ப்பிக்கப்படும் என்று நம்ம பார்த்தோம். வேத வசனத்தினாலே, அனுதினமும் வேத வசனத்தை வாசிப்பதினாலும் தியானிப்பதினாலுமே நம்முடைய ஆத்துமா உயிரடையும். இதுவரை நம்ம இடத்துல குறைகள், இதுவரை நம்ம ஒரு வேளை வாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. எத்தனை நேரங்கள் நம்ம மற்ற காரியங்களை செலவு செய்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம செலவு செய்கிறோம். ஆண்டவரே, ஒரு சில நேரங்கள், ஒரு சில மணி நேரங்கள் நான் வேதத்தை வாசிப்பப்பா. ஆண்டவரே, அதை தியானிப்பப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். ஓ தேங்க்யூ. அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இதுவரை நான் வாசிக்காமல் இருந்திருக்க
இருக்கிறேன் அப்பா, எனக்கு ஆண்டவரே அதிக நேரம் வேறு காரியத்தில் செலவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை காலை வேளையில் ஊற்றுவீராகன்னு கேளுங்க. ஓ, நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய அபிஷேகம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ, உங்கள் மொபைலில் போனீங்கன்னா கூட வேத வசனம் இருக்கு, பைபிள் இருக்கு. அதுக்கு நீங்கள் உட்கார்ந்து போக முடியலாம், பஸ்ஸில் போகும்போது அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிக்க முடியும். அவ்வளவு வாய்ப்புகள் இந்த நாட்களில் காணப்படுகிறது. ஓ, அதெல்லாம் பயன்படுத்திக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இரண்டாவது பார்த்து ஜெபிப்பதினாலே நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம ஜெபிப்பதினாலே நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, அது குணமாக்கும்படியாக. எப்பெல்லாம் நம்ம மாம்சிகமாக இருப்பதினாலே ஆண்டவர், நம்ம எப்பெல்லாம் சில சமயங்களில் நம்ம பாவம் செய்து நம்முடைய ஆத்துமா அப்படியே சோர்ந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுங்க, இதனால தான் நான் சோர்ந்து போனேன், இதனால தான் என் ஆத்துமா சோர்ந்ததால தான் என்னுடைய சிந்தனையிலே சோர்வு, என்னுடைய செயலிலே சோர்வு. ஓ, அதற்காக அது குணமடைய நான் ஜெபிக்கிறேன். ஓ, என் ஆத்துமாவை அப்பப்போ நான் தட்டி எழுப்புகிறேன். ஓ, ஒரு எழுப்புதல் ஆவி என் ஆத்துமாக்குள்ள ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஓ, என் ஆத்துமா குணம் அடையிட்டு ஆண்டவரேன்னு கேளுங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆத்துமாவில் ஒரு குணம், ஆத்துமாவில் ஒரு உற்சாகம், ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல், ஆத்துமாவிலே ஒரு ஆசீர்வாதம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோமாப்பா. அதற்காக ஜெபிக்கணும்னு இன்னைக்கு தான்ப்பா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, அதற்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆத்மாவோட நான் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன் தேங்குற, ஏன் கலங்குற? ஓ, ஆத்மாவே நீ எழும்பு, வேதத்தை வாசி, தியானி, ஜெபி என்று கேட்டான். அதை சொல்லுவதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஓ, தேங்க்யூ. மூன்றாவது பார்த்தோம், நம்முடைய தேவன் பேரில் தாகமாக இருப்பதினாலே ஆத்மா உயிரடைகிறது. ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை, ஆலயத்துக்கு போகணுன்னு ஒரு வாஞ்சை. ஓ, தேங்க்யூ. தேவன் பேரில் வாஞ்ச. கர்த்தர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஓ, எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஓ, அந்த தேவனுக்காக நான் என்ன செய்யணும் என்ற ஒரு வாஞ்சை வேணும். ஓ, உலகத்தில் சம்பாதித்து அநேக காரியங்களை நம்ம சேமித்து எல்லாவற்றையும் முடிக்கிறோம். ஆனால் ஒரு அதில் நிம்மதி இருக்கா? அதில் நிம்மதி இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் ஒரு சிற்றின்பம் போல ஆகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்கள் பேரில் வாஞ்சியாக இருக்கணும் ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ. உன் பேரில் நான் தாகமாக இருக்கணும், உம்மோடு நான் பேசணும், உம்மோடு நான் உறவாடணும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆலயத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய காரியங்களை நான் ஈடுபடணும் ஆண்டவரே. உம்மை மகிழ்விக்கிறதான காரியங்களை நான் ஈடுபடணும். எதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டணும். அதிலெல்லாம் நான் ஆண்டவரே அந்த தாகத்தோடு இடத்துல ஓடி வர உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ நம்முடைய ஆத்துமாக்கள் உயிரடையும், நம்முடைய ஆத்துமா உயிரடையும். நான்காவதாக பார்த்தோம், தீமையை வெறுத்தா போதும் நம்முடைய ஆத்துமா உயிரடையும். இதுவரை நம்ம தீமையிலே தங்கி இருக்கிறோமா? தீமை செய்வதையே நம்ம யோசித்துட்டு இருக்கோமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, இனி தீமையை நான் வெறுக்கிறோம்ப்பா. ஓ, கர்த்தருக்கு பயப்படுதலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பார்க்கிறோம். ஓ, தேங்க்யூ. கர்த்தருடைய பயம் இருந்தால் போதும், தேவன் பேரில் அன்பு இருக்கும், தேவன் பேரில் எல்லாம் நம்ம வாஞ்சியாக செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தீமையை நான் வெறுக்கிறேன்ப்பா, அதன் மூலமாக என் ஆத்துமா உயிரடையிட்டுன்னு சொல்லுங்க. நான் ஐந்தாவதாக பார்த்தோம், தேவனை துதிப்பதினாலே நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. இந்த 5 காரியங்களை பார்த்தோம். தேவனை துதிப்பதினாலே, ஐந்தாவது காரியம், தேவனை துதிப்பதினாலே நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. சில வேளையை நம்ம சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல், ஜெபிக்கும் போதெல்லாம் அழுகதான் வரும், துதிக்க முடியாது. ஆனால் அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய உள்ளத்தின் குமுறலை கர்த்தர் கேட்கிறார். நீ யாரிடத்துல சொல்லலைன்னா பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட உட்காந்து சற்று நேரம் அழுது ஆண்டவர்கிட்ட ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் ஆண்டவர் வழி வாசலை உங்களுக்கு திறப்பார், உங்கள் இருதயத்தில் ஒரு ஆறுதல் பெருகும். அப்போ நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. துதித்து 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 ஓ, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு திருப்தி அடையும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி எல்லா காலங்களையும் நான் துதிப்பேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் உங்க துதிப்பேன் ஆண்டவரே. ஓ, எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உங்க துதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. வேத வசனத்தை தியானிக்கணும், ரெண்டாவது ஜெபிக்கணும், தேவன் பேரில் தாகமாக இருக்கணும்.
நேசிக்கணும், அடுத்தது தீமையை வெறுக்கணும், தேவனை துதிக்கணும். இந்த 5 காரியங்களை செய்தா நம்முடைய ஆத்துமா உயிரடையும். மரித்து போன ஆத்துமா, சோர்ந்து போன ஆத்துமா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், அது உயிரடைய வேண்டும் என்றார். இதை இன்று முதல் நான் செய்வேன். ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் உங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இதை நான் செய்கிறோம்ப்பா, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஓ இதுவரை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு காலை நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க, இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க அப்பா. என்னுடைய ஆத்துமாவில் பலன் உண்டாகட்டும், உயிர் அடையட்டும், என் ஆத்துமா உயிர் அடையட்டும். செத்துப்போன ஆத்துமா, மடிந்து கிடக்கிற ஆத்துமா, படுத்திருக்கிற ஆத்துமா எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ எழும்பி பிரகாசிக்கட்டும், கர்த்தருடைய மகிமையை தரித்துக் கொள்ளட்டும், உம்முடைய வல்லமை எங்கள் மீது விளங்க பண்ணுங்கப்பா. ஓ ரீகா பரபா ஷதரகமா தூரகலபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், உன் பேர்ல நாங்கள் வாஞ்சியா இருக்க உதவி செய்யுங்க, தாகமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீ என்னெல்லாம் விரும்புகிறீர்களோப்பா அதையெல்லாம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ உங்கள் வாஞ்சியை நிறைவேற்ற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் சபையாக உம்முடைய ஆண்டவரே கரத்திலே வந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன் மூலம் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. இதை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தியானித்து கொண்டிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமா இந்த காலை நேரத்தில் என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளிடுவீராக. தகப்பனே, இருதயத்திலே சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும் அப்பா. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. ஓ தேங்க்யூ. அவ்விதமாக உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிக உஷ்ணம் உடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் வேலை ஸ்தலங்களில் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. சபையாரோடு உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. தனிமையான நேரங்களில் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை தந்து வழி நடத்துவீராக அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உடல் வலியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் நிமித்தம் ஆண்டவரே அம்மை போன்ற வியாதியினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை கர்த்தர் கட்டளிடுவீராக ராஜா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஓ ஆண்டவரே, எல்லா உறுப்புகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லாம் ஆண்டவர் அதாவது தன்னுடைய காரியங்களை செயல்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா ஆக்சிடென்ட், ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திர. வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு அதற்கு வேண்டிய சகாயங்களை உண்டு பண்ணி தருவீராக. தகப்பனே, கர்ப்ப பையிலே கட்டியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பூரண சுகம் உண்டாவதாக. கொடிய நோய்கள், கொள்ளை நோய்களுக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தனை தப்பிவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவீராக. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக. ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு உடைய சமூகத்தில் நின்று ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் நீர் பதிலை தந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை எல்லாம் தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்டியல் வாங்காதவங்க